தமிழகத்தில் கோடை காலத்திற்கு பிறகும் வாட்டி வதைக்கும் வெயிலின் காரணமாக மின் நுகர்வானது அதிகரித்திருக்கிறது. கோடை காலம் முடிந்தும் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் மாநிலத்தின் உச்ச மின் தேவை 21,700 மெகாவாட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூலை மாதத்தில் வரலாறு காணாத வகையில் தினசரி மின் நுகர்வு அதிகரித்திருக்கிறது. கோடை காலம் முடிந்தும் கொளுத்தும் வெயிலால் மின் தேவை அதிகரித்துள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம் தீபிகா. தமிழகத்துல கோடை காலம் நிறைவு பெற்றதற்கு பிறகாகவும் சென்னை உள்ளிட்ட சில பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் என்பது தீவிரமாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கும் அதிகமான வெப்பநிலை என்பது தொடர்ச்சியாக பதிவாகி வருது. இதன் காரணமாக மின் தேவை என்பதும் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படுவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஜூலை மாதத்தில் வரலாறில் முன்பு எப்போதும் இல்லாத வகையிலாக தினசரி மின் நுகர்வு என்பது அதிகரித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில மாநிலத்தின் உச்ச மின் தேவை என்பது 21,700 மெகாவாட்டாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக முன்னதாக கோடை காலத்துல ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி மாநிலத்தின் உச்ச மின் தேவை என்பது 21,307 மெகாவாட்டாகவே பதிவாகியிருந்தது. ஆனால் தற்போது கோடை காலம் நிறைவு பெற்றதற்கு பிறகாக கூட தற்போது மாநிலத்தின் உச்ச மின் தேவை என்பது 21,700 மெகாவாட்டாக அதிகரித்து பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல கோடை காலமாக பார்க்கப்படும். இந்த காலகட்டங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் அந்த மாதங்களில் மின்சார தேவைகளை மின் நுகர்வு புதிய உச்சத்தை எட்டும் என்பது வழக்கமாக இருந்து வரும். அந்த அடிப்படையில தான் நடப்பாண்டிலும் மின் பதிவு என்பது இருந்தது. அதில் ஒரு ஆண்டுக்கான அந்த உச்ச மின் தேவை என்பது 21,307 மெகாவாட்டாகவும் ஒரு நாளுக்கான அந்த மின் நுகர்வு என்பது 471 மில்லியன் யூனிட்டாகவும் இருந்தது. இது முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு உச்சத்தை தொட்டது என்பதாக நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில ஜூலை மாதத்தில் தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு பெய்யாமல் வறண்ட வானிலையும் வழக்கத்திற்கு மாறான கடுமையான வெப்பநிலை என்பதும் நீடித்ததால் மின்சாரத்துடைய தேவை என்பது அதிகரித்திருந்தது. இதன் காரணமாக தற்போது கடந்த வாரம் வியாழக்கிழமை அன்று மாநிலத்தின் ஒட்டுமொத்த உச்ச மின் தேவை என்பது முதல் முறையாக 21,700 மெகாவாட்டை கடந்து புதிய மைல்கல்லை எட்டி இருக்கிறது. இதுவே இந்த ஜூலை மாதத்துல இதுவரையிலும் பதிவான உச்ச மின் தேவையாக பார்க்கப்பட்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தினசரி மின் நுகர்வு என்பது கோடை கால அளவை விட அதிகரித்து ஒரு நாளுக்கான அந்த மின் தேவை என்பது 447 மில்லியன் அளவிற்கான யூனிட்டாக பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தில் காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி மூலமாக மட்டுமே தினசரி 180 பில்லியன் யூனிட் மின்சார உற்பத்தி என்பது செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வழக்கத்திற்கு மாறாக கோடை காலம் நிறைவு பெற்றதற்கும் பிறகாக மின் நுகர்வு என்பது அதிகரித்து காணப்படுவதால் மின்வாரியம் சார்பில் வெளியில் இருந்தே மின்சாரம் வாங்கக்கூடிய தேவை என்பது அதிகரித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தீபிகா, கோடை காலம் முடிந்தும் கொளுத்தும் வெயிலால் ஜூலை மாதத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.